ஹலோ மக்களே, வெல்கம் டு டெலி டாக்ஸ். ஒன்ஸ் அகைன் மகாநதி ஷூட் வந்து ரெஸ்யூம் ஆகிருக்கோம் அப்படின்னு ஒரு குட்டி டவுட் வந்துச்சு நேற்றுக்கே. பிகாஸ் நம்ம ஷாத்திகா ராகினி இருக்காங்களே, அவங்க வந்து பீயிங் ராகினி அப்படின்னு போட்டு ஒரு குட்டி வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. பட் அது நேற்றுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டாக இருக்குமா இல்லை அதர்வைஸ் பழைய வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. பட் சேம் காஸ்டியூம் என்னைக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்ணிலாவை போய் காமிப்பாங்க இல்லையா, காவேரி கிட்ட கூப்பிட்டு போயிட்டு அந்த ஹோமுக்கு கூப்பிட்டுட்டு போயிட்டு இவங்க தான் வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஈவன் வீட்லேயுமே அவங்க கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு சில சீன்ஸ் எல்லாம் வரும். ஸோ சேம் காஸ்டியூமில் தான் ராகினி இருக்காங்க. ஒருவேளை ஒன்ஸ் அகைன் அதே காஸ்டியூம்லேயே ஷூட் பண்ணுறாங்களா, ஏதாவது உள்ளுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு தெரியல. அண்ட் அதை தொடர்ந்து இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம வைஷாலி வெண்ணிலாவா ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்காங்க. பட் அது இன்னைக்கு எடுத்த வீடியோ தான். பிகாஸ் இன்னைக்கு தான் செம்மையா ரெயின் வந்திருக்கு. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம்லாம் செம்மையா கத்தி அவங்களுடைய பிக்சரும் இருக்க மாதிரி தான் அந்த வீடியோவில் இருக்குது. அவங்களுடைய அந்த லுக்கை பார்த்து தான் எனக்கு வந்து இந்த டவுட்டே வந்துச்சு. பிகாஸ் வெண்ணிலா லுக்கில் அதே மாதிரி சுடி சல்வார் போட்டுட்டு ஒரு குட்டி செயின் போட்டிருக்காங்க. மேபி சுவாமி அவர்களும் சென்னை வந்தாங்க, பேக் டு பேக் நேற்று ஒரு ஈவெண்ட் போனாங்க, அப்புறம் அவார்ட்ஸ் வின் பண்ணியிருந்தாங்க. ஒருவேளை அவங்க சென்னையில் இப்போ அவைலபிலிட்டி இருக்கிறதுனால ஒன் செகண்ட் ஷூட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. நான் கேட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஏன்னா மிஸ் சுவாமி ப்ரோ வந்து ஷூட்டிங் ஸ்பாட் போகிறாங்கன்னா ஒரு ஷெட்யூல் ஸ்டார்ட் ஆகும்போது ஷூட் மோட் எல்லாம் ஒர்க் மோட்னா அவங்க அசிஸ்டன்ட் வந்து ஷேர் பண்ணுவாங்க. பட் இது மாதிரி ஷேர் பண்ணலை. பட் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த ஷெட்யூல் எண்ட் ஆகும்போது November 14th எண்ட் ஆச்சு இல்லையா, அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் ரேப்டுன்னு போடல, ஷெட்யூல் பிரேக் அப்படின்னு தான் போட்டிருந்தாங்க. ஸோ அப்பயே நான் வந்து உங்ககிட்ட மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஒருவேளை குட்டி பிரேக் அப்புறம் ஒன் செகண்ட் சுவாமி அவர்கள் கண்டினியூ பண்ணுவாங்களோ. ஏன்னா இப்போதைக்கு அவங்களுக்கு நியூ சீரியல் இன்னும் கமிட் ஆகலை, ஒன்லி டாக்ஸ் தான் போயிட்டு இருக்குன்னு சொல்லும் போது மேபி இந்த மந்த்லேயே ஒன் செகண்ட் ஷூட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குமே நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு ஒரு குட்டி கெஸ்ட் இருந்துச்சு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. சப்போஸ் ஷூட்டிங் இருந்துச்சுன்னா நம்ம வைஷாலி இருக்காங்க, அவங்க வந்து அப்டேட்ஸ் கொடுப்பாங்க. அதனால நம்ம கொஞ்சம் பயப்பட வேண்டாம். எனக்கு தெரிஞ்சு ஃபுட்டேஜ் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய சீன்ஸ் வந்து ஷூட் பண்ணியிருந்தாங்க. மேக்ஸிமம் ஆஃப் த சீன்ஸ் வந்து கவர் ஆகிருச்சு. இன்னும் தாத்தா கூட பேசுகிற அந்த பிடிஎஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அந்த கொடைக்கானல் ஹவுஸ் மாதிரி ஒன்று ஷூட் பண்ணியிருந்தாங்களே, ஸோ 2 தான் இருக்குது. பார்ப்போம் அது எவ்வளோ நாளைக்கு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் எபிசோடில் நாளைக்கே விஜயோட பர்த்டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை விஜயோட பர்த்டே ஷூட் பண்ணுறாங்களோ என்னமோ, கன்ஃபார்மாக இருக்கிறதுக்குமே சான்சஸ் இருக்குது. பார்க்கலாம். பிகாஸ் வைஷாலி இருக்கிற அந்த மாடி, அந்த டெரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜயோடைய வீடு கிடையாது. அது மட்டும் நல்லா தெரியும். ஏன்னா நான் போயிட்டு இப்போ தான் ரெஃபர் பண்ணிட்டு வந்தேன். வேற ஒரு மாடி மாதிரி தான் இருக்குது. ஒருவேளை ஹோமில் ஷூட் பண்ணுறாங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நிறைய அப்டேட்ஸ் வர வரைக்கும். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.